அடிலைட் பிங்க் பால் டெஸ்ட் வெற்றியை நெருங்குகிறது ஆஸ்திரேலியா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 2ல் ஆஸ்திரேலியா வந்து 337 ரன் அடிச்சிருந்தாங்க. அந்த அணியில் பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் 140 ரன் அடிச்சிருந்தாரு. லபுஜேன் ஒரு 64 ரன் அடிச்சிருந்தாரு. நம்ம இந்தியா அணி தரப்பில் வந்து பும்ரா 4 விக்கெட், சிராஜ் 4 விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஹெட்டு வந்து என்னங்க அடிக்கிறாரு, எல்லா இடத்துலையும் அடிக்கிறாருங்க. ரெட் பாலில் அடிக்கிறாரு, ஒயிட் பாலில் அடிக்கிறாரு, பிங்க் பாலில் அடிக்கிறாரு, இந்தியான்னு பேர் போட்டாலே அந்த அடிக்கிறாரு. உண்மையிலே பயங்கரமாக மாஸ் பண்ணிட்டாரு. ஸோ இதுதான் இந்தியா அணி இந்த டெஸ்ட்டை தோக்கறதுக்கு இதுவும் ஒரு காரணம். ப்ளஸ் இந்திய அணியோட பேட்ஸ்மென்ஸ் பெருசாக பெர்ஃபார்மன்ஸே பண்ணல. குறிப்பாக சொல்லணும்னா கேப்டன் ரோஹித் சர்மா இன்னும் வந்து ஃபார்ம் அவுட்டில் தான் இருக்கிறாரு. ஒரு நல்ல பிளேயரு, பட் இப்படி ஸ்ட்ரகிள் ஆகிறாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 3, செகண்ட் இன்னிங்ஸில் 6 ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம், என்ன 29 ரன் அடிக்கணும். ஸோ இப்போ வந்து ரிஷப் பண்டும் நிதிஷ்குமார் ரெட்டியும் இருக்கிறாங்க. ஸோ எந்த தூரத்தில் விளாண்டு போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இது எப்படி பார்க்கும்போது ஆஸ்திரேலியா கை தான் ஓங்கி இருக்குது. ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில்